ஸோ மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வைஸ் மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வெல்கம் பண்ணுறாரு. ஒரு பெரிய என்ட்ரன்ஸோட தான் கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா வராரு. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸை வெல்கம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சரி ரைட்டு விட்டுருங்க, இந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் வராத விஷயத்தை பற்றி பேச வேணாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ மைக்கேல் கோல் நீ உன்னோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இடத்துல மைக்கேல் கோல் என்ன கேட்குறாருன்னா, இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகுறது. ஸோ கோடி ரோட்ஸ் கிட்ட நம்ம ட்ரிபிள் ஹெச் என்ன சொன்னார், ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஏதோ யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொன்னார், என்ன கதைன்னு கேட்கும்போது அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் நம்ம அவரோட காரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோலை பற்றி பேசுகிறாரு. மைக்கேல் கோல் ஏதோ போன வாரம் வந்து நான் வந்து அன்பயாஸ்டு இருக்கேன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தியே, இது என்னது, இது நான் வரலன்றதை எதுவும் கேட்க மாட்டியா, நான் வராத பார்த்து நீயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதுலேருந்தே தெரியுது நீ வந்து கோடி ரோட்ஸுக்கு பயஸ்டாக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. இது ஒரு ஸ்டூபிடான திங்கி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடி ரோட்ஸை நல்லவனாகவே மாற்றணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா கோடி ரோட்ஸ்ன்றவன் ஒரு சுயநலம் பிடிச்சவன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனுடைய அந்த ஸ்டோரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூபிட் ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கான்றதை சொல்கிறாங்க. கோடி நீ உண்மையிலே ரியலைஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் நீ ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்ட. அவனை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அவன் கூடயே போய் நீ டீம் அப் பண்ணுற. நீ வந்து ஃபுல்லாகவே சுயநலம் பிடிச்சவன்றதை நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹானஸ்ட் ரியாக்ஷன் உண்மை என்னன்றதை சொல்லுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை நீ வந்து ஸ்டார் டஸ்ட்டாக தான் இருக்க நினைக்கிறேன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா வந்து நான் நேரில் பார்த்து உன்னை பேசிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த டைட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா பிராவலுக்காக வராரு. பிராவலுக்காக போகிற பட் இருந்தாலும் அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸே வந்துடுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு பிராவல் பார்த்தீங்கன்னா போது அவங்க பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்கிட்டே அப்படியே ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. ரிங்குக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்றாங்க. பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிரித்து விட்டுருக்கணும். ஸோ ரிங்கு வர வேடிக்கை பார்த்து ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட கோடி ரோட்ஸ் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து விட்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் அந்த WWE சாம்பியன்ஷிப் எடுத்து கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அந்த சாம்பியன்ஷிப்பை கையில் எடுத்து ரைஸ் பண்ணலான்னு காட்டுவார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் மேலே தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்காக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 6:30 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுது. அதோட மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.